முதலாளி கிட்ட லீவ் கேட்கறாரா இருக்குமா, அதனால தான் வர லேட் ஆகுது. அண்ணாச்சி, கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் லீவ் வேணும் அண்ணாச்சி. இல்லை பொண்ணையா, என்ன பொண்ணையா, நம்ம காலையில் எவ்வளோ வேலை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. நீங்கள் நைட் சொல்கிறேன். அண்ணாச்சி, கிறிஸ்மஸில் ஒரு நாள் குடும்பத்தோடு இருக்கலான்னு பார்த்தேன். லீவ் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணையா, நீ வேற பொண்ணையா. சரி, நான் நைட்டு சொல்கிறேன். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, ஓகேயா? பத்திரம் பொண்ணையா. குட் மார்னிங். நல்லா இருந்ததுல? ஆமாண்டா, எல்லா வேலையும் புனைந்தல்ல கட்டு இது மாதிரி என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக இருக்கு. அப்புறம் நம்ம இப்படி கடையை விட்டு வெளியே போயிட்டு வருது முதல்ல தெரியும்னு நினைக்கிறேன். டேய், எல்லாருக்கும் மூளை 1.5 கிலோ, அந்த ஆளுக்கு மட்டும் 100 கிராம் தான். அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரா. அப்போ விட்றா, நம்ம என்ஜாய் பண்ணலாம். போட்டுக்கோ. டேய், காலையிலேருந்து முதலாளி எவ்வளோ வேலை கொடுத்துருக்காரு, எங்கடா போனீங்க? டேய், இந்த கடையை மொத்தமாக விற்றாலே 4000 ரூபாய்க்கு தராது. இதுக்கு ஒரு முதலாளி, இதுக்கு கீழே 3 தொழிலாளி, இதுக்கு எங்களை வேற வேலை பார்க்க சொல்கிற நீ. இந்த சூம்பி போன பொருளை விற்கிறதுக்கு நாங்கள் வேற தேவையா? நீனே விற்று தொலைய வேண்டியதானே? 100 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா 10 ரூபாக்காவது வேலை செய்யுங்கடா. நேரத்துக்கு நான் போகும்போது இல்லையா? டேய், என்னடா இது ஐஸ்கிரீமா? சூப்பராக இருக்கியா? அது முதலாளி பொண்ணுக்கு வாங்கி வச்சுக்காரா. முதலாளியா? டேய், இப்படி பண்ணிட்டீங்களேடா. முதலாளி, அறிவே இல்லையா உனக்கு? ஒரு நிமிஷம் என் சொல்றேன். பொண்ணுக்கு வாங்கி வச்சிருந்தா இப்படி போட்டு உடச்சிட்டியே. நான் சொல்றது கேளுங்க முதலாளி. அதான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. உன்னை வச்சு நான் வேலை வாங்குறதுக்கு பதில் நான் மாடை வச்சு வேலை வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த லட்சணத்தில் வேற கிறிஸ்மஸ்க்கு லீவ் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் பார்த்துக்கிறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, கடையில ரொம்ப வேலையா இருக்கு, லீவ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா கிறிஸ்மஸ்க்கு நம்ம கூட இருக்க என்னம்மா பண்ணணும்? ஒன்றும் இல்லைம்மா, ஜெபம் பண்ணு. ஏசப்பா, எங்க அப்பா எங்க கூட கிறிஸ்மஸ்க்கு இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்பா வேலை கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. எங்க அப்பா வேலையை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா ஏசப்பா? நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ் என்னாச்சு? ஹாப்பி கிறிஸ்மஸ்ல. ஹாப்பி கிறிஸ்மஸ். வர சண்டே ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஏதாவது ஏழை பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறதுனா செய்யலான்னாச்சு. இல்லை, போங்களே போங்களே போங்களே. டேய் பாட்டி, என்ன வேலை முடிச்சால? என்ன முடிச்ச? டேய், அப்புறம் ஏன் முகத்தை பார்த்துருக்க? போல வேலையை பாருல, போல. இல்லை, என்னல விஷயம் சொல்லல. தப்பு பாண்டி, தப்பு. அடுத்த பாட்டி கிறிஸ்மஸுக்கு லீவு கேட்ட வேலையை விட்டு தூக்கிடுவேன். போல வேலையை பாருல, போல.
மனையா இங்க வா. அண்ணாச்சி இதை வந்துட்டேன் அண்ணாச்சி. நேற்று உனக்கு சதம் போட்டு என்ன எதுவும் மனசில் வச்சுட்டியோ? இல்லை அண்ணாச்சி. இல்லை, நேற்று என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்ததில்ல, கீழே போட்டு உடச்சிட்டல, அதை கொஞ்சம் கோவத்தில் திட்டேன். அதை என் மனசில் வச்சுக்காத. என்ன அண்ணாச்சி பெரிய வார்த்தை சொல்ல? ஆமாம், நீ கிறிஸ்மஸ் லீவ் கேட்டில? ஆமாம் அண்ணாச்சி. சரி, நீ எடுத்துக்க. ஓகே அண்ணாச்சி இதை போனஸாக வச்சுக்கோ. தேங்க்ஸ் அண்ணாச்சி. ஓ, என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகே.